friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு வாங்கி இருக்கோம். சோ என்ன மாடல்ல வாங்குனோம், என்ன பிரைஸ் வந்தது அப்படிங்கற full டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த Whirlpool ஃப்ரிட்ஜோட மாடல் என்னன்னு சொல்லி பாத்துறலாம். இதோட மாடல் பேர் ஐஸ் மேஜிக் ப்ரோ அப்படினு சொல்லுவாங்க. இதோட கெபாசிட்டி பாத்தீங்க அப்படினா 207 லிட்டர். இந்த ஃப்ரிட்ஜ்லயே பாத்தீங்க அப்படினா லோவர் கெபாசிட்டியும் இருக்கு, அதே மாதிரி ஹையர் கெபாசிட்டி இருக்கிற மாதிரி வேரியன்ட் நிறைய இருக்கு. நமக்கு 207 லிட்டர் கெபாசிட்டி போதும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜை வாங்கியிருக்கோம். சரி வாங்க இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ சைடில் உள்ள தெர்மாக்கோல் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பெட்டியை தூக்கிடலாம். ஸோ இப்போ அது மேலே உள்ள கவரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த கவரில் எல்லாமே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதை பிரிச்சிடலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டார் பவர் சேவிங். பொதுவாகவே நம்ம எலக்ட்ரிக் பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் அதிகமாக இருக்கும்போது இபி பில் நமக்கு கம்மியாகும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்டார்ஸ் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ்லேயுமே ஒரு 2000 ரூபா வரைக்குமே வேரியண்ட் இருக்கும். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டார் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான பவர் சேவிங் பாயிண்ட் தான். அதனால் எங்களுக்கு 3 ஸ்டாரே போதும்னு சொல்லிட்டு இதிலே வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2024 லேட்டஸ்ட் மாடல் தான். ஸோ இது நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, அமேசானாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் பார்க்கும்போது 2019-20 மாடல் தான் கிடச்சிச்சு. இந்த லேட்டஸ்ட் மாடல் கிடைக்கல. நீங்களும் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இயர் பார்த்து லேட்டஸ்ட்டாக இருக்கிறத வாங்குங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். நான் வேர்ல்பூலில் தான் வாங்கியிருக்கேன். இது 207 லிட்டர் இந்த கெப்பாசிட்டி இருக்குது. இந்த மாடல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா 230 இம்ப்ரோ PRM 3S ஒயின் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. அதே மாதிரி இதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கம்ப்ரஸருக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறத பார்த்துடலாம். இப்போ இதில் உள்ள ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம்.
இதில் என்னென்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் ட்ரே வைக்கிற பாக்ஸ் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஐஸ்லாம் வந்து மேக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மில்க் ஜோன். இதில் வந்து நம்ம பால் தயிர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கிளாஸ் ட்ரே வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேணுங்கிற இடத்துல இங்கே வேணுமா என்னங்கிறத வந்து நம்மளால் மாற்றி எடுத்து வச்சுக்க முடியும். இப்படி எடுத்து நம்மளால் மாற்றி வச்சுக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து காய்கறி வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல மாய்ஸ்சர் கண்ட்ரோல் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம இந்த காய்கறிலாம் வச்சுட்டோம் அப்படின்னா ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4ன்னு சொல்லி நம்மளால் மாற்றி வச்சுக்க முடியும். அந்த கண்ட்ரோலுக்காக இது வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 2 ஐஸ் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி மாட்டுறதுக்கு 2 ஸ்க்ரூ மாதிரி லெக் வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து முன் சைடை விட பின்னாடி வந்து கொஞ்சம் வந்து சாஞ்ச மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த லெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸ் ட்ரே நம்ம வந்து இதில் வச்சிடலாம். இந்த பக்கம் டோரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன் வச்சுக்கிறதுக்காக மெடிசன் ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம இதனால வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வைக்கிறதுக்காக வந்து ஒரு பிளேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிளாஸ்டிக்கில் ஒரு ட்ரே, அது ஒன்றும் நல்லா இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல கூலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம குளிர்காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு கம்மியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி வெயில் காலமாக இருக்கும்போது அதிகப்படியான கூலிங் வேணுங்கும்போது நம்ம அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து சின்னதாகவும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை அப்புறமேல் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்கான கீயும் இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மேலே வச்சிடலாம். இந்த கீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்குது. இதில் நம்ம போட்டு லாக் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே கொடுத்துருக்குற இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை வந்து செவத்தோட ஒட்டி வைக்கல இடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ அதை வந்து பின்னாடி இருக்கிற கம்பியில் நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து கேப் கிடைக்கும். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லெக்கை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன ஸ்க்ரூவை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா போதும். இது வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும். இதை மாட்டுறதுக்கு எந்த ஒரு டூலும் நமக்கு தேவையில்லை. ஈஸியாக நம்ம கையிலே வந்து மாட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள லெக்கை வந்து மாட்டிடலாம். இதுவுமே ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும். இதை மாட்டும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து பின்னாடி இருந்து பேக் சைடில் கொஞ்சம் நம்ம வந்து சாய்ச்ச மாதிரி தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் வந்து ஈஸியாக வந்து மாட்டிட முடியும். இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக வந்து ஆட்டி பார்க்கணும். ஆடுதா ஷேக் இருக்கான்னு பார்க்கணும். ஷேக் இல்லை அப்படின்னா நம்ம விட்டுறலாம். சப்போஸ் ஆடுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெக்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 4 கார்னர் இருக்குது, 4 லெக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. முன்னாடி 2 மட்டும்தான் கொடுப்பாங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்க்கு வந்து ஒரு பிளேட் இருக்குது. அதில் தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நிற்கும். ஃபைனல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வாங்கியிருப்போம். அதுக்கு சொன்ன ரீசனே தான் இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா அதில் ரிட்டர்ன் போட்டு வர்றது அப்படின்னு சொல்லி 10-15 நாள் ஆகும் அப்படின்ற சொல்லி ரீசன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
நம்ம வந்து ஆஃப்லைன்லேயே வாங்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.